பிரம்மாண்டம்னா ஷங்கர். ஷங்கர்னாலே பிரம்மாண்டம்னு சொல்ற அளவுக்கு நம்ம மனசுல ஆழமா பதிஞ்ச ஒரு இயக்குனர் ஷங்கர். அது மட்டும் இல்லாம தொழில்நுட்ப ரீதியா தமிழ் சினிமாவ வேற தளத்துக்கு உயர்த்தினவரு. ஆனா, அவரோட முந்தைய படங்கள் மாதிரி சமீபத்திய படங்கள் ஏன் ரசிக்கிற மாதிரி இல்ல? இந்தியன் 2 போலவே கேம் சேஞ்சர் படத்தோட ட்ரெய்லருக்கு கூட ஏன் இவ்ளோ கலவையான விமர்சனங்கள்? எதனால இந்த சரிவு? அத பத்தி தான் இந்த பதிவுல முழுமையா ரொம்ப டீட்டெயிலா நாம அலச போறோம். அதனால வீடியோவ நடுவுல எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. வணக்கம், இது பணிவிடை டாக்கீஸ். நான் உங்கள் பணிவிடை குமரன். இது இயக்குனர் ஷங்கர் சினிமாவில் சந்தித்த சரிவுக்கான காரணம் பற்றிய ஒரு சிறப்பு பார்வை. அலசலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா இந்த பதிவு முடிகிறப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் பதிவுகளை போடுறதுக்கு எனக்கு அது பெரிய ஊக்கமா இருக்கும். சரி, இப்போ இயக்குனர் ஷங்கர் சறுக்கியது எங்கே? காரணங்களை ஒவ்வொன்றா பார்த்துருவோமா? சினிமாவில் முதல் படத்திலே பெரிய ஹிட் கொடுத்து அசத்துற நிறைய இயக்குனர்கள் அவங்க ரெண்டாவது படத்திலேயே ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகாம சறுக்கி அப்படியே காணாம போயிடுவாங்க. ரொம்ப அபூர்வமாக தான் சில இயக்குனர்கள் ரெண்டாவது மூணாவது படத்திலையும் ஜெயிச்சு தங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரிய இயக்குனர் தான் ஷங்கர். 80ஸ்லயும் 90ஸ்லயும் மௌனராகம், நாயகன், தளபதி, ரோஜான்னு மணிரத்னம் சார் கலக்கிக்கிட்டு இருந்தப்போ 1993ல் ஜென்டில்மேன் ஒரு பக்கா கமர்ஷியல் படத்தை கொடுத்து யாரா இவருன்னு தமிழ் சினிமா ரசிகர்களை வேக்க வச்சவர் இயக்குனர் ஷங்கர். அதுக்கப்புறம் காதலன், இந்தியன், ஜீன்ஸ், முதல்வன் தொடர்ந்து 5 மிகப்பெரிய வெற்றி படங்கள். வழக்கமாக ஒரு படம் வெளியாகிறப்போ அதை ரஜினி படம், கமல் படம்னு சொல்றதை தாண்டி ஷங்கர் படம்னு சொல்ற அளவுக்கு தனக்குன்னு ஒரு தனித்தன்மையான பாணியை உருவாக்கி தமிழ் சினிமாவோட மிக முதன்மையான இயக்குனர்கள் பட்டியலில் முக்கியமானவராக மாறினார். சினிமாவில் கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ், அனிமேஷனில் ஹாலிவுட்டில் புதுசாக என்னென்ன அப்டேட் வருதோ அதையெல்லாம் தன்னோட படங்களை கொண்டு வந்து வேக்க வச்சார். அதனாலேயே தமிழ் சினிமாவை தொழில்நுட்ப ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுல முக்கியமான பங்கும் வகிச்சார். ஆனால் அவரோட இந்த 30 வருஷ சினிமா அனுபவத்தில் முன்ன எப்பயும் சந்திக்காத அளவுக்கு கடுமையான கலவையான விமர்சனங்கள் இவரோட சமீபத்திய படங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. எதனால இப்படி ஆச்சு? அவரோட தற்போதைய படங்கள் சோஷியல் மீடியாவில் ட்ரோல் மெட்டீரியல் ஆகிற அளவுக்கு இடையில என்னதான் நடந்துச்சு? தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் சறுக்கியது எங்கே? காரணங்களை கொஞ்சம் அனலிட்டிக்கலா ஆனா ரொம்ப கிரிட்டிக்கலா அலசிடலாமா? பொதுவாகவே டைரக்டர் ஷங்கரோட படம்னா உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது எது? பிரம்மாண்டம். அப்புறம் தப்பு செய்கிறவங்கள சட்டம் கண்டுக்காம விடுறப்போ சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கிற ஹீரோ எல்லாருக்கும் பயம் வரா மாதிரி கொடுக்குற பயங்கரமான தண்டனை. இதுக்கப்புறம் அவர் படம்னாலே ஏஆர் ரகுமானோட பாட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதை விட அந்த பாட்டோட விஷுவல்ஸ் ஒவ்வொன்றும் பிரமிப்பில் வாயை பொளக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோதானே? இதுக்கு மேலே வேற ஏதாவது இருக்கா? ஜென்டில்மேன்ல தகுதியான தன்னோட தம்பிக்கு மெடிக்கல் சீட்டு கொடுக்க மறுத்த அரசியலுக்காக கொள்ளையடிச்ச பணத்தில் மருத்துவக் கல்லூரியை கட்டி அதை நியாயப்படுத்தி ஜெயிக்கிற ஹீரோ. இந்தியன்ல ஊழல் பண்ணவன் சின்ன லெவல், பெரிய லெவல்லாம் பார்க்காம கடைசியில தப்பு செஞ்ச சொந்த மகனையே கொன்னு தப்ப யாரு செஞ்சாலும் தண்டனை ஒண்ணுதான்னு தன் கொள்கையை நிரூபிச்சு அசத்துற ஹீரோ. முதல்வன்ல ஒரு நாள்ல பெருசா உன்னால என்ன திருத்திட முடியும்னு கேட்டதுக்கு அதிரடி முதல்வரா களத்துல இறங்கி ஊழல் பண்றவங்கள காலி பண்ற ஹீரோ. அரசியலையும் நாட்டையும் சுத்தம் பண்ற ஷங்கரோட ஹீரோக்கள் அதோட தங்களோட கடமையை முடிச்சாங்களான்னா கடைசியில அது ஒரு தினத்தந்தி சிந்துபா தொடர் கதை மாதிரி ஆயிடுச்சு. ஊழல் பண்றவங்களை பத்தி மக்கள் மெயில் அனுப்பினா அன்னியன் விக்ரம் அவங்கள கும்பி பாகம், அந்தகூபம், கிருவி போஜனம்னு விதவிதமான யமலோக தண்டனை எல்லாம் கொடுத்து கொடூரமா கொலை பண்ணி தப்பு செய்யறவங்களை பயமுறுத்தினாரு. ஐ படத்துல தன்னோட தோற்றத்தை சீர்குலைச்ச எதிரிகளை தன்னை விட மோசமான நிலைக்கு ஆளாக்கி பதற வைக்கிற ஹீரோ. இந்த படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்னாலும் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா இந்த படங்களோட கதை கரு எல்லாமே அடிப்படையில ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். நாட்டுல அநியாயம் நடந்தா அதை தட்டி கேட்காம கடந்து போறது தப்பான செயல் தான். ஆனா அதுக்காக சட்டத்தை தன் கையில எடுத்துக்கிட்டு தப்பு செஞ்சவனை கொலை செய்கிறது நல்ல செயலா? திரைக்கதையில் இதுக்கு 1000 நியாயங்களை சொல்லலாம். தப்பு செய்கிறவங்களையும் ஊழல்வாதிகளையும் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாத கையாளாகத்தனத்துக்கு ஷங்கரோட ஹீரோக்கள் வடிகாலா இருக்கலாம். ஆனா கெட்டவங்களை வடிகட்டுற இந்த ஹீரோயிச படங்களை எத்தனை தடவை தான் நம்ம திரும்ப திரும்ப பார்க்கறது? இந்தியன்ல வறுமை குத்து, அன்னியன்ல எண்ணெய் கடாய் வறுவல், ஐல தேனி கொட்டு, இந்தியன் 2ல தப்பு செஞ்சவனை பெண்ணா மாத்துறது, குதிரை மாதிரி ஓட வைக்கிறதுன்னு இன்னும் விதவிதமான எத்தனை ஷங்கர் ஸ்டைல் தண்டனைகளை நம்ம பார்த்து ரசிக்கிறது. தொடர்ந்து அவரோட படங்கள் இது கொஞ்சம் ஓவரா போனதால ஐல தப்பு செஞ்சவங்களுக்கு ஒரு கொடுத்த கொடூரமான தண்டனை எல்லாம் பார்த்தப்போ அதுதான் நியாயம்னு ஏத்துக்கிற நிலையை தாண்டி எரிச்சலை தான் அது அதிகமாக கலப்பிச்சு. காரணம் அதை காட்சிப்படுத்தியதில் இருந்த அதீத செயற்கைத்தனம். இந்தியன் 2ல நடந்ததும் அதுதான். சரி, இந்தியன் எப்படி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது? இந்தியன் 2 ஏன் தோல்வி அடைஞ்சது? இந்தியன்ல இருந்த நியாயமும் உண்மையான உணர்ச்சியும் அது ஒரு மாபெரும் வெற்றி படமாக்கியது. ஊழல் செய்கிற அதிகாரிகளையும் அது உடந்தையா இருக்கிற அரசியலையும் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியலேன்னு ஒரு புலம்பலும் ஆதங்கமும் கோபமும் மக்கள்கிட்ட எப்பவுமே இருக்கும் இல்லையா? அவங்க கோபம் தீர்ற வடிகாலா இருந்தாரு சேனாபதி இந்தியன். ஊழல் பெருச்சாலிகளை கத்தி எடுத்து குத்தினாரு. தங்களால பண்ண முடியாதது இவர் செஞ்சாரேன்னு மக்கள் அதை ரசிச்சாங்க. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிருந்தீங்கன்னா கமல் சார் அந்த கொலைகளை பண்றப்போ அவர் முகத்துல அந்த கோபத்தை தாண்டி ஒரு வருத்தமும் லேசான குற்ற உணர்ச்சியும் கூடவே இருக்கும். அது என்னை இப்படி பண்ண வச்சிட்டீங்களேங்கிற ஒரு ஆதங்கம். ஆனா அதுவே இந்தியன் 2ல பாத்தீங்கன்னா
ஊழல் பேர் வழிகளை ஒரு கொலை பண்ற விதத்தை எல்லாம் நாம ரசிச்சு சிரிக்கிற மாதிரி ஒரு சாடிஸ்டிக் அப்ரோச்சாவே இருக்கும். வறுமத்தை பயன்படுத்தி ஒருத்தரை குதிரை மாதிரி ஓட வச்சு சாகடிக்கிறது, ஆம்பளைய பொம்பளையா மாத்தி நளினமா நடக்க வச்சு வெக்கத்தோட பேச வச்சு காமெடி பண்றது. எதுக்கு இவ்வளோ வைக்கிறோம்? இதுவா அவன் அனுபவிக்க வேண்டிய இல்ல நாம எதிர்பார்க்கிற தண்டனை? அதனாலேயே இந்தியன் 2 தாத்தாவோட மிஷன்ல ஒவ்வொரு கொலைக்கும் ஒரு வித்தியாசமான கெட்டப்பும் ஒரு காமெடியான வர்மக்கலை டெமோவும் இருந்ததே தவிர அதுல எல்லாம் கொஞ்சம் கூட நம்மளால எமோஷனலா கனெக்ட் ஆகவே முடியல. சரி, எந்திரன் 2.0 ரெண்டுமே வணிக ரீதியா மாபெரும் வெற்றி படங்களாவே இருக்கட்டும். ஆனா எந்திரனுக்கு கிடைச்ச அமோக வரவேற்பு ஏன் 2.0க்கு இல்ல? இதுக்கு அடிப்படையும் இரண்டாவது பாகத்துல சங்கர் கோட்டை விட்ட அதே உண்மையான உணர்ச்சி தான். நாம உருவாக்கின ரோபோ நம்ம காதலியே கடத்திட்டு போயிட்டா நமக்கு எவ்வளவு அதிர்ச்சியும் கோபமும் வரும். நல்ல செயல்களை செய்யறதுக்காக கண்டுபிடிச்ச எந்திரன் நாச வேலைகளை செய்ய ஆரம்பிச்சா எவ்வளவு ஆவேசம் வரும். அதுதான் எந்திரன் படத்தோட உணர்ச்சி. நிஜமாவே அதை ரொம்ப கன்வின்சிங்கா விஎஃப்எக்ஸ் மிரட்டலோட பண்ணி இந்திய சினிமாவை தாண்டி உலக அளவுல பிரமிப்புல வாயை பழக்க வச்சாரு சங்கர். ஆனா 2.0ல நடந்தது என்ன? படம் டெக்னிக்கல் மிரட்டலா பாக்ஸ் ஆபீஸ்ல முந்தைய ரெக்கார்டுகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கி இருக்கலாம். ஆனா எந்திரனை ஒன்றி பார்த்த ரசிகனால 2.0வை இன்வால்வ் ஆகி ஏன் பார்க்க முடியல? படத்துல அக்ஷய்குமார் பறவைகள் சரணாலயம் வச்சிருப்பாரு. செல்போன் கோபுர கதிர்வீச்சுகளால அந்த பறவைகள் எல்லாம் துடிச்சு செத்து போயிடும். அதுக்கு பழி வாங்குறதுக்காக ஊர்ல இருக்கிற மொபைல் போனை எல்லாம் இவரு கவர்ந்து இழுத்து கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கே ஸ்தம்பிக்க வச்சிடுவாரு. அது மட்டும் இல்லாம அந்த செல்போன்களை சுனாமி மாதிரி எழுப்பி செல்போன் முதலாளியை கொல்வாரு. நாடே செல்போனை பார்த்தா அலற மாதிரி பண்ணிடுவாரு. ரொம்ப அன்கன்வின்சிங்கான இந்த கதையை படமாக்கின விதம் அதை விட ரொம்ப அன்கன்வின்சிங்கா இருக்கும். அலையா அந்த மொபைல் போன்ஸ் ஊருக்குள்ள நுழையிறப்போ அதை பார்க்குற நம்மளுக்கு பயத்துக்கு பதிலாக சிரிப்பு தான் அதிகமாக வந்தது. ஏதோ குடியரசு தின ஊர்வலத்தை காட்டுற மாதிரி அதையெல்லாம் படமாக்கி வச்சிருப்பாங்க. கதையோட அடிப்படையே ரொம்ப தப்பா இருந்தது. செல்போன் கதிர்வீச்சு உயிருக்கு ஆபத்துனா அது ஆபத்து இல்லாத மாதிரி செய்ய சொல்லி மிரட்டலாம், அரசு இயந்திரத்தை நிர்பந்திக்கலாம். அதுக்காக எவனும் மொபைல் போனே பயன்படுத்தக்கூடாதுன்னு தூக்கிட்டு போறதெல்லாம் எந்த வகையில நியாயம்? போனை நோண்டிக்கிட்டே அவங்க படத்தை பார்க்குற ரசிகன் கடுப்பாக மாட்டானா? சரி, சங்கர் தன்னோட டெம்ப்ளேட்டை உடைக்கிற மாதிரியான படங்களே பண்ணலையான்னு கேட்கலாம். காதலனும் ஜீன்ஸும் காதல் படங்கள். குறிப்பா ஜீன்ஸ்ல பிரசாந்தோட டபுள் ஆக்ஷன் காட்சிகள் எடுக்கப்பட்ட விதமும் சரி, அதோட தரமும் சரி, டெக்னிக்கல் மார்வலா இருந்துச்சு. வழக்கமான ரூட்டை மாத்தணும்னு நினைச்சு எடுத்த படம் தான் பாய்ஸ். ஆனா விடலை பசங்க பண்ற தப்புக்கெல்லாம் காரணம் பெத்தவங்க தான் கடைசியில் ஒரு பெரிய பழியை தூக்கி போட்டு ஃபேமிலி மேன்களை நெளிய வைப்பாங்க. அதே சமயம் எல்லா பசங்களும் இப்படிதான் ஒட்டுமொத்தமா அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி படத்தில் நிறைய காட்சிகள் இருந்துச்சு. அதனாலேயே அந்த படம் கடுமையான கலவையான விமர்சனங்களை சந்திச்சது. இதை எதிர்பார்க்காத சங்கர் மறுபடியும் தன்னோட ரூட்டை பழைய பாதைக்கு திருப்பினாரு. அதுக்கப்புறம் அன்னியன், சிவாஜி த பாஸ், எந்திரன் வண்டி நல்லாவே போய்கிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் தான் அவரோட வெற்றி கூட்டணியில ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டது. அவரோட முக்கியமான படங்களுக்கு எழுதின சுஜாதா சார் 2008ல காலமாயிட்டாரு. சங்கரோட பலமே சுஜாதா தான் திரைத்துறையில ஒரு கருத்து இருந்துகிட்டே இருந்ததால விமர்சகர்கள் சங்கரோட அடுத்த படத்து மேல ஆர்வமானாங்க. ஆனா சங்கர் பெருசா ரிஸ்க் எடுக்க விரும்பாம இந்தியில பிரம்மாண்ட வெற்றி பெற்ற 3 இடியட்ஸ் படத்தோட உரிமையை வாங்கி விஜயை வைத்து நண்பன் பண்ணி வெற்றியை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் விக்ரமை வைத்து பண்ண ஐ படம் வெற்றி அடைஞ்சாலும் அதுவும் ஒரு வழக்கமான பழிவாங்கிற கதையாவே இருந்தது. குறிப்பா அந்த சங்கர் ஸ்டைல் தண்டனை எல்லாமே செயற்கையா ரொம்ப மிகையா இருந்ததால அட்டகாசமான பிரம்மாண்டமான பாடல் காட்சிகளை தவிர படம் நம்மளுக்கு சலிப்பான ஒரு அனுபவமாவே இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்ததெல்லாம் இரண்டாம் பாக சோகங்கள் தான். எந்திரனோட பார்ட் 2 2.0, அப்புறம் இந்தியன் 2, இந்த வருஷ கடைசியில நம்ம பார்வைக்கு தயாராகிற இந்தியன் 3, இடையில இந்த வருஷ தொடக்கத்தில் இப்ப ரிலீஸ் ஆகி இருக்கிற கேம் சேஞ்சர். தன்னோட 30 வருஷ சினிமா கரியர்ல சங்கர் வேற்று மொழியில இயக்கிய படங்கள் ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு முதல்வனோட ரீமேக் நாயக், அனில் கபூர் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. ஆனா அந்த படம் தமிழ்ல ஒர்க் அவுட் ஆன மாதிரி இந்தியில போகவே இல்லை. பயங்கரமா ஃபிளாப் ஆச்சு. காரணம் படத்தோட ரெண்டாவது பாதியில இருந்த ஹீரோயிசம்லாம் நம்புற மாதிரியே இல்ல, ரொம்ப செயற்கையா இருக்குன்னு எழுந்த விமர்சனம். அப்புறம் சங்கர் வேற்றுமொழியில எடுத்த இன்னொரு படம் தான் இப்ப ரிலீஸ் ஆகி இருக்கிற தெலுங்கு படம் கேம் சேஞ்சர். இதோட கதையை கார்த்திக் சுப்ராஜ் தான் கொடுத்திருக்காரு. ஆனா படத்தோட ட்ரெய்லர்லயே பாத்தீங்கன்னா அது 200% அக்மார்க் சங்கர் டெம்ப்ளேட்டாவே இருக்கு. கோர் பிளாட் அரசியல் மாற்றம். நீ 5 வருஷம் மட்டும் தான் மினிஸ்டர், நான் ஆயுசுக்கும் ஐஏஎஸ்னு பஞ்ச் டைலாக் அடிக்கிற ராம் சரண், ஒரு ஃப்ரேம்ல 1000 பேர், கட்டுக்கட்டா மலை மாதிரி கூஞ்சு கிடக்கிற பணம், பாடல் காட்சிகளை கலர் கலரா பிரம்மாண்ட பூக்கள், சண்டை காட்சிகள் அந்த இடத்துல ரேம்ப் ஆகி பறக்கிற அடியாட்கள். முதல்வன் படத்துல குண்டு வச்சு அர்ஜுனோட வீட்டை தரமட்டமாக்கி அவரை கலங்கடிப்பாங்க. அதே மாதிரி ராம் சரண் இதுல கலங்கடிக்கிற காட்சிகள். சிவாஜில மொட்டை ரஜினி சார் ஹெலிகாப்டர்ல இருந்து அளப்பறையா இறங்குவாரு. இதுலயும் ராம் சரணுக்கு அதே ஹெலிகாப்டர் பில்டப். சுருக்கமா சங்கரோட எல்லா படங்களுடைய காட்சிகளையும் கலந்தடிச்ச ஒரு காம்போ மாதிரி தான் இருக்கே தவிர இதுல புதுசா நம்ம ரசிக்கிறதுக்கு அப்படி என்ன இருக்குன்னே புரியல. குறிப்பா கதையா பார்த்தா முதல்வன் படத்துக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் கூட தெரியல. முதல்வன்ல ஊழல் செய்யற முதல்வருக்கு சவால் விட்டு அர்ஜுன் அவரை பதவியில இருந்து தூக்கிடுவாரு. கேம் சேஞ்சர்ல ஊழல் முதல்வர் எஸ்.ஜே. சூர்யா கிட்ட ராம் சரண் சவால் விட்டு அவரை பதவியில இருந்து இறக்க போறாரு. அப்ப நியாயமா இதுக்கு முதல்வனோட ரீமேக்னு தானே டைட்டில் கிரெடிட் கொடுக்கணும். எதுக்கு புது கதைன்னு கதை கட்டணும்? சினிமால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப சகஜம். அது நமக்கு கத்துக் கொடுக்கறது நிறைய. ஒரு படம் பயங்கரமா ஹிட் ஆச்சுன்னா மக்கள் அதை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுவாங்க. ஆனா அதுவே அவங்களோட கனெக்ட்
கனெக்ட் ஆகாம வெறும் கிமிக்ஸா மட்டும் இருந்துச்சுன்னா அதை ட்ரோல் பண்ணி கழுவி கழுவி ஊத்துவாங்க. தொடர்ந்து வெற்றிகள் கொடுத்தா மட்டும்தான் காலத்துக்கும் பேரோட இங்க நிலைக்க முடியும். முதல்ல நல்ல படங்கள கொடுத்தா ரொம்ப பெரிய டைரக்டர் இருப்பானுலாம் யாரும் இங்க ரூ. 1000 செலவு பண்ணி படம் பார்க்க வரதுக்குலாம் தயாரா இல்ல. இது சங்கர் மாதிரியான அனுபவமிக்க இயக்குனர்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இன்னும் அவர் தன்னோட அடையாளத்தை மாத்திக்க விரும்பாம முயற்சிக்காம இருக்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். தமிழ் சினிமாவோட பிரம்மாண்ட இயக்குனர் நீங்க மட்டும் தான் ஒத்துக்கிறோம். சினிமாவை தொழில்நுட்ப ரீதியா வேற தளத்துக்கு உயர்த்தினதுலயும் உங்களோட பங்கு ரொம்ப பெருசு தான். அதையும் ஒத்துக்கிறோம். ஆனா படத்துல விஷுவல்ஸ்ல பண்ற மேஜிக் கதையிலயும் இருக்கணும் இல்லையா? அது டிராஜிக் ஆயிடுச்சுன்னா ஒட்டுமொத்த உழைப்புமே வீணா தானே போகுது. படத்துக்கு கேம் சேஞ்சர்னு தலைப்பு வைக்கலாம் தப்பே இல்ல. ஆனா படத்தோட கதையிலயும் மேக்கிங் ஸ்டைல்லயும் ஒரு சேஞ்ச் வேணும் இல்லையா? அதுல இந்த கால ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி எந்த மாற்றத்தையும் கொண்டு வரத பத்தி யோசிக்காம டைட்டில மட்டும் ட்ரெண்டியா வச்சுட்டு அறத பழசு டெம்ப்ளேட்ல மக்களுக்கு படத்த பரிமாறக்கூடாது இல்லையா? இந்த பதிவு தமிழின் மிக முக்கியமான சிறந்த இயக்குனருடைய சமீபத்திய படங்கள் குறித்து அவருடைய ரசிகர்கள் பார்வையிலான ஒரு ஆதங்கம் தான். அதை விரைவில் இயக்குனர் சங்கர் மாற்றுவார்னு நம்புவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான்ல ஹால்ங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சினிமா பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவோட எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.